நீதிமொழிகள் 10:12. ஆமா. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். ஆமென். பாருங்க, பகை விரோதங்கள் எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். இப்போ நம்மளுக்குள்ள பகையை வைத்துக் கொண்டிருந்தா, நீங்க அன்பாக இருந்து பாருங்க, அதுல இருக்கிற சந்தோஷமே வேற இல்லையா? இதெல்லாம் எப்படி பேதர் செய்ய முடியும்? தேவன் மட்டும் தான் செய்வாருன்னு சொன்னா, தேவன் எல்லாரும் செஞ்சுக்கிறாங்க இல்லையா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீங்க ஸ்டேவான பாத்தீங்கன்னா, அவரை கல்லால அடிச்சு கொள்றாங்க. அப்ப அவரு என்ன சொன்னாரு? தேவன் என்ன சொன்னார்? இதுவே இதாவே உங்களுக்கு மன்னின்னு சொன்னார்ல, அதே தான் அவரு. அது எப்படி? தேவன் மேல அவர் வைத்த அன்பினால, தேவன் கூட அந்த குணம் அவருக்குள்ள ஒட்டிக்கிச்சு இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க? அவங்க கல்லடிச்சு கொள்றாங்க, நம்மள மன்னின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அப்போ பகை என்னாவது? நமக்குள்ள பகையை வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு அன்பாக நீங்க அன்பா அவங்க மேல நேசமா இல்லைன்னா, அவங்க யாருன்னா இருக்கட்டும், உங்களுக்கு தீமைகள் செஞ்சவங்களா இருக்கட்டும், உங்க நண்பர்களா இருக்கட்டும், யாருன்னா உங்க சொந்த பந்தம் யாருன்னா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம அன்போடு பார்க்கும்போது அது என்னாவது? அந்த அன்பு பகை எல்லாத்தையும் தகற்று போகிறது இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னா நம்ம மத்தேயு 6:12 12 வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். பாருங்க, நம்ம மன்னிச்சாதான் தேவன் நம்மள மன்னிப்பாரு இல்லையா? நம்ம தேவன் எவ்வளவோ தப்பு செய்றோம், தேவன் எவ்வளவோ பாவம் செய்றோம். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மன்னிக்கணும் அவங்கள. நம்ம தீமைகள் செஞ்சாங்களா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். நீ மத்தவங்கள மன்னிச்சாதான் தேவன் உங்களை மன்னிப்பாரு இல்லையா? நம்ம நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா, அதுதான் தேவனை நம்ம பிரதிபலிக்கிறோம், தேவனை நம்ம வெளிக்காட்டுறோம். நம்ம உள்ள நம்ம செயல்ல தான் தேவனை காமிக்க முடியும் இல்லையா? அப்போதான் நம்மளே சொல்லுவாங்க, இவன் தான்ப்பா தேவனுடைய பிள்ளை, இவனாப்பா அன்பாக இருக்கிறான்னு சொல்லிட்டு தேவன் அங்க என்ன பண்ணுவாரு? தேவனை உன்னை நிறுத்திப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம இதுல பாக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம மன்னிக்கிற குணம் நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்படியே 14 வாசிங்க. மத்தேயு 6:14. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஆமென். பாருங்க, இதுல வச்சா வசனம் பாருங்க, மனுஷனோட தப்புதங்களை நீங்கள் மன்னித்தா உங்க பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனிதன் என்ன பண்ண மன்னிக்கணும். மன்னிக்கிறது எப்படின்னா, நம்ம சிலுவையில் தேவனை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். நம்ம அதெல்லாம் நினைக்கும் போது எப்படி பேர் நான் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். தேவனை தியானித்தாலே போதும். அந்த குணம் நம்மளுக்குள்ள நம்ம தேவனோட வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவருக்குள்ள நம்ம நடக்கும் போது அந்த அன்பு நம்மள ஒட்டிக்குது இல்லையா? தேவன் பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். நம்மள தீமை செஞ்சவங்கள நம்ம நேசிக்கணும், நம்மள பகைச்சவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், நம்மள சபிக்கிறவங்கள நம்ம ஆசீர்வதிக்கணும். அப்போ நம்மளுக்கு மிகுந்த பலன் உண்டு. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லாத இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் குணம் நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்ம தீமைகள் செஞ்சாங்க தான் இங்க ஆண்டோர் பாதத்துல இருந்து நீங்க மன்னிச்சீங்கன்னா தேவன் நம்மள மன்னிப்பார் இல்லையா? நம்ம